தலைக்கவசம் அணியாமல் சென்ற கல்லூரி மாணவர்களை பிடிக்க காவல்துறையினர் முயன்றபோது பலர் தடுமாறி விழுந்து படுகாயமடைந்தனர். போலீஸ்காரர் மீது வாகனத்தை ஏற்றியதாகவும் அந்த இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை கலங்கரை விளக்கம் அருகே தலைக்கவசம் அணியாமல் சென்ற வாகன ஓட்டிகளை போக்குவரத்து காவல்துறையினர் பிடித்தபோது இருசக்கர வாகனத்தில் சென்ற கல்லூரி மாணவர்கள் மோஹித் பவுன் குப்தா தடுமாறி கீழே விழுந்து படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுடைய இருசக்கர வாகனம் மோதியதில் காயமடைந்த போக்குவரத்து காவலர் சாம் வெஸ்லி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அந்த பசங்க ஸ்பீடா வந்துகிட்டு இருக்காங்க, 2 பேர் வந்து ஸ்பீடா வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு முறையா கூட வந்து கையை வச்சு இது பண்ணாம திடீர்னு குறுக்க போந்து போலீஸ்கார குறுக்க போந்து காலை விரிச்சு நிப்பாட்டின உடனே அந்த பையன் தடுமாறி கீழே விழுந்து ஸ்பாட்ல விழுந்து பையனுக்கு பலத்த காயம். விபத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். முக்கிய பிரமுகர்கள் செல்லும் பாதை என்பதால் விரைந்து செயல்பட்ட காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். 2010ஆம் ஆண்டு பாடி மேம்பாலத்தில் போக்குவரத்து காவலர்கள் விரட்டியதால் இருசக்கர வாகன ஓட்டி ஒருவர் பின்னால் சென்ற லாரி மோதி உயிரிழந்தார். 2015ஆம் ஆண்டு காய்கறி வியாபாரி ஒருவர் போக்குவரத்து காவலர்கள் விரட்டியதால் கீழே விழுந்து படுகாயமடைந்தார். 2015ஆம் ஆண்டு மே மாதம் KK நகர் 80 அடி சாலையில் போக்குவரத்து காவலர்கள் விரட்டியதால் சாலை தடுப்பில் இருந்த கம்பி குத்தி செல்வம் என்ற இளைஞர் உயிரிழந்தார். கலங்கரை விளக்கம் அருகே நேரிட்ட விபத்து 4வது சம்பவமாகும். தலைக்கவசம் அணியாததற்காக கடந்த ஆகஸ்ட் மாதம் 50,000 வழக்குகளும், செப்டம்பர் மாதம் 65,000 வழக்குகளும், அக்டோபர் மாதம் 70,000 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்கிறது சென்னை போக்குவரத்து காவல்துறையின் புள்ளி விவரம். சென்னை போக்குவரத்து காவல்துறையினர் உயர் அதிகாரிகளுக்கு கணக்கு காட்டவே தலைக்கவசம் தொடர்பான வழக்குகளை அதிக அளவில் பதிவு செய்வதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த வாரம் எங்களுக்கு 300 கேஸ் நாங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும், எங்கள் மேலதிகாரிகள் கொடுக்குற எங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இதுவும் ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி தான் பண்ணுறாங்க. இப்படி பண்ணும்போது பப்ளிக்கிட்ட எப்படி அவங்க ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியும்? வாகன ஓட்டிகளிடம் போக்குவரத்து காவல்துறை நடந்து கொள்ளும் விதத்தால் பிரச்சனைகள் எழுவதால் அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகளுடன் கவுன்சிலிங்கும் வழங்கப்பட்டது. ஆனாலும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்கதையாகின்றன. உயர்நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தும் விதமாக சென்னையில் ஹெல்மெட் வழக்குகள் அதிக அளவில் பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும் எதிர்பாராத விதமாக இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாக சென்னை போக்குவரத்து போலீசார் விளக்கம் அளிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் சுப்பிரமணியன்.